வேதம் தெளிவாக சொல்லுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். நீங்கள் உண்மையாக உங்கள் இருதயத்தில் சுத்தமாக இருந்தீங்கன்னா இந்த வேதத்தில் இருக்கிறத உங்களால் எளிதாக அறிந்து கொள்ள முடியுங்க. நம்ம இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் இதை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. நாம் எப்படி அறிந்து கொள்வோம்னா, நம்முடைய மூளையில் தான் அறிந்து கொள்வோம். நம்முடைய 2 விதமாக அறிந்து கொள்ளலாம். மூளையினால் அறிந்து கொள்வது, இருதயத்திலிருந்து அறிந்து கொள்வது. மூளையில் அறிந்து கொள்றதுன்றது நீயாகவே அறிந்து கொள்வது. நான் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்லுவேன். ஆனால் ஆண்டவருடைய ஏன்னா உன் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான். உன் இருதயம் பரிசுத்த ஆவியாக இருக்குன்னா இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். ஒரு குழந்தைய போல, ஒரு குழந்தையினுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, அது ஒரு கள்ளங்கபடமற்ற ஒரு சுத்தமான ஒரு இருதயமாய் அந்த இருதயம் இருக்கும். குழந்தைங்களுடைய இருதயம், குழந்தைங்க ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க.